Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome back to என்னன்னு சொல்லணும் இதை நீங்களே சொல்லுங்க. அதுதானே இது? இல்லை நான் கூட என்ன நினச்சேன்னா அப்கமிங் டிவைசஸ்லாம் பற்றி ரொம்ப அப்கமிங் டிவைசஸ் பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். இதுலேயும் அப்கமிங் டிவைசஸ் இருக்குது. இருந்தாலும் இது வந்து நாங்கள் டெக் வாய்ஸ் தமிழ் தாங்க சொல்லுவோம். புது டிவைசஸும் இருக்குது. சரி, ஓகே. மோட்டோரோலா எட்ஜ் 60 ஸ்டைலஸ் 23,000 ரூபாய்க்கு சொன்ன மாதிரியே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. செக்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பில்டின் ஸ்டைலஸ் இருக்குது. கேமரா வந்து சோனி LYT 700C நிறைய இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் அதே வந்து யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல. அதான் இப்போ இருக்கிற எட்ஜ் 60 ஃபியூஷனு 50 ஃபியூஷனு எல்லாத்துலேயும் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மாஸ் செக்மெண்ட் லீடிங் 6.7 இன்ச்சு 1.5K QLED ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் 50 MP தவிர 13 MP அல்ட்ரா வைட், அதில் மேக்ரோ ஆப்ஷன் இருக்குது. 30 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங், மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி. அது தவிர IP ரேட்டிங்ஸும் இருக்குங்க. மாசாக இருக்குல்ல? சரி, இப்போ ஒரே ஒரு क्वेश्चन தான். 68 ரேட்டிங்ஸும் இருக்கு. 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங், 68 வாட் ஒயர்டு சார்ஜிங், 5000 mAh பேட்டரி, 7 Gen 2 அது மட்டும் தான் வந்து கொஞ்சம் பழைய ஜெனரேஷன், போன வருஷத்தோட. சரி, ஆக்சுவலாக அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறதா அந்த 7 Gen 2 பேஸ்டு ஃபோன்ஸ் வந்து நான் மார்க்கெட்டில் நிறைய ஃபோன் பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம போக்கோவில் ஒரு டிவைஸ் இருக்கும், அப்புறம் ரெட்மி நோட் 13 ப்ரோ கூட அதுதான். நிறைய டிவைஸ் 7 Gen 2 பேஸ்ட் நம்ம பார்த்தோம். இப்போது இதில் என்ன ஹைலைட்னா 7 Gen 2 வந்து ஆக்சுவலாக ஃபேப்ரிகேட்டட் பை சாம்சங். ஆனால் இது வரைக்கும் 7 Gen 2 ரொம்ப மோசமாக யாருக்கா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பழைய ஜென்ரேஷனு, அதனால் கொஞ்சம் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு பயப்படணுமா அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் 7 Gen 2 கம்பேர் பண்ணும்போது 7 Gen 3 வந்து பவர் எஃபிஷியன்சி வந்து பெட்டராகவே இருந்திருக்கு. நெட்வொர்க்கும் நல்லா இருந்திருக்கு. நெட்வொர்க்கும் நல்லா இருந்திருக்கு. போன இதை கம்பேர் பண்ணும்போது 7 Gen 3 வந்து நல்லா இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் சாம்சங் மேபி மாடம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அதான் சாம்சங் யாருமே காப்பாற்ற முடியாது போல. அவங்க அவ்வளோதான், கருணை கொலை தான் பண்ண போல இதுக்கப்புறம் சாம்சங். ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் ரியல்மியோட மிட் ரேஞ்சு, அதுக்கப்புறமா ஷாய்மி கூட வந்து போன வருஷம் 7 Gen 2 தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க ரெட்மி. ஆமாம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே 7 Gen 3 மூவ் ஆயிருக்காங்க. நல்ல விஷயம் தான். சரி, 2 வருஷம் மேஜர் அப்டேட்டு, 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. இப்போ என் கேள்வி என்னன்னா இதுலலாம் கூட 2 வருஷம் மேஜர் அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் அகைன் கொஸ்டினபிள். பட் இதில் என்னன்னா 2 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுக்கறது ஒரு வகையில் பார்க்க போனால் சந்தோஷப்படுறேன். இப்போல்லாம் 4 வருஷம் தரேன், 6 வருஷம் தரேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இப்போ கொடுக்குற ஆண்ட்ராய்ட் 15 எல்லாம் தலைகீழ கிடக்கு. அப்டேட் பண்ணிட்டேன், ஃபோன் கேவலமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேனே புரியலன்னு சொல்லி எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது தெரியுமா? இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு CMF ஃபோனை பற்றி. அப்டேட் வந்ததுக்கப்புறம் தலை குப்புற கிடக்கு, ஃபோன் வாங்கும்போது எல்லாம் யோசிச்சு வாங்குங்கன்னு போட்டிருக்காரு. என்ன பண்ணுறது? அப்டேட்டு ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிவைஸ்க்கு வந்து கார்டு ஆஃபர் ஒரு 1000 ரூபா, கார்டு ஆஃபர் வந்து 22,000 ரூபாய்க்கு வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை 6 தான் கார்டு ஆஃபர், அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஏதாவது ஒன்று தான். ஏதாவது ஒன்று தான் தருவீங்களா? சரி, பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் எடுக்கிறதா முடிவு பண்ணால் கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் வேணாம். இல்லை IDFC பேங்க் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,000 ரூபாய்க்கே வந்து கிடைக்கும். ஃப்ளாட் டிஸ்பிளேன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நிறைய பேர் கவுட் டிஸ்பிளே கொடுப்பாங்க, நாங்கள் பாருங்கள் ஸ்டைலஸும் கொடுத்து ஃப்ளாட் டிஸ்பிளேயும் கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டைலஸ்க்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரே இதுதான் பாருங்க, 128லாம் கிடையாது, 8256. ஆமாம், ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக வந்து 256 GB வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வந்து இதுவும் இருக்குல்ல, எக்ஸ்பாண்டபிளும் இருக்குது பாருங்க. ஆமாம், ஹைப்ரிட் ஸ்லாட்டில் இல்லை, நானும் eSIMனு போட்டிருக்காங்க வெப்சைட்டில். அதுதான் தெரியல eSIM எப்படி இதுன்ட்டு. ஹைப்ரிட் குளோபலில் அப்படியே போட்டாங்களா? இருக்கலாம் மேபி. ஆனால் ஹைப்ரிட் ஸ்லாட்னு தான் போட்டிருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் ஹைப்ரிட் ஸ்லாட்னு போட்டிருந்ததா? அவங்க வெப்சைட்டில் வந்து eSIMனு போட்டிருக்கு, ஏதாவது தப்பு போட்டு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் 2 சிம் இருக்கிறது உறுதியாயிடுச்சு. அது ஒன்று ஃபிசிக்கல், ஒரு eSIMனா பிக்சல் மாதிரி ஆகிடும். இல்லை, இப்போ eSIM யாரும் கொடுக்கறதில்லை, இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே கொடுக்கறதில்லை. 20,000 ரூபாய் 22,000 ரூபாய்க்குலாம் eSIM யாரும் கொடுக்கும். ஆமாம், அதை ப்ரொமோட்டே பண்ணியிருக்கலாம்ல. அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் நாங்கள் தெரிஞ்சு ஹைப்ரிட் ஸ்லாட்னா இப்போ ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் இருக்கும். 2 சிம்மு இல்லைனா ஒரு சிம்மு, ஒரு மைக்ரோசியாக இருக்கும். கரெக்டு தான். சரி, உங்களில் யாரெல்லாம் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதே பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி எட்ஜ் 60 ஃபியூஷனுங்கிற ஃபோனும் கிடைக்க போகுது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால. ரைட், ஃபஸ்ட்டு கமெண்ட். எஸ், மார்டின் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ, ஐம் யூசிங் iPhone 13 Pro Max அண்ட் OnePlus 12R வித் ஏர்டெல் அண்ட் BSNL. 13 Pro Maxல இருக்கிற அந்த ஏர்டெல்லில் 5G வருது ப்ரோ, பிட்வீன் அன்லிமிட்டெட் 5G வரலை. பட் சேம் சிம்மை நான் 12Rல போட்டேன்னா அன்லிமிட்டெட் 5G ஒர்க் ஆகுது இன் சேம் லொக்கேஷன், ஏன்னு எனக்கு தெரியலை அப்படின்னாரு. இது அந்த பஞ்சாயத்து வச்சு அந்த 5G அப்படின்னு காட்டும், ஆனால் 5G இருக்காது, 4G தான்.
அதே பிரச்சனை தாங்க. அப்போ வந்து 13 Pro Maxல மாடம் 5G கொடுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து 5G கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் இது ஏர்டெல்லில் கொடுத்து சொல்கிறோமா இல்லை ஐஃபோன் காரனை கேள்வி கேட்கணுமான்னு தெரில. இது ஏன்னா $1 வருது. இதுக்கு வந்து நெட் மான்ஸ்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் போய்ட்டு உங்களுக்கு 5G லாக் ஆகுதா இல்லையா அப்படின்னு போய் செக் பண்ணுங்க. ஆகாது. 5G இது அதோட பேண்டு காட்டும், 5G பேண்டு வந்து காட்டும். இப்போ நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிட்டு அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு 5G லாக் ஆகுதா இல்லையான்ட்டு அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் இருக்குது ஐஃபோனில் என்ன ஆப் இருக்குது, இது ஈக்குவலண்ட்டாக எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஃபோன்லேயும் இதே மாதிரி ஆப் இருக்குது. இதுவே இருக்கும், இது பெரிய ஆப்ன்றனால இதுவே அங்கேயும் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து காட்டும் என்னெல்லாம் வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு காட்டும், எத்தனை பேண்ட் வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். சூப்பர். ஸோ பார்த்துக்கோங்களேன், இதுதான் ஃபேக்ட்டுங்க, வேறு எதுவும் பிரச்சனைன்னு கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ட்ரூ 5G நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஜியோ இதில் ஏர்டெல் வந்து இதுதான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. 5Gன்னு காட்டிட்டு 4G ப்ளஸை காமிச்சிக்கிட்டு இருக்கும் பின்னாடி. அது நடக்கும். சரி ரைட்டு. இப்போ வந்து ஸ்டாண்ட் அலோன் மூவ் ஆகணும், அப்போ தான் வந்து உருப்படி ஆகும் இந்த ஏர்டெல். சரி, இது என்ன பேர் செமையாக இருக்குது, சூப்பர் ZX ப்ரோ. நான் சொல்கிறேன், இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அது வந்து இது ஆக்சுவலி ஏசர் தானா, இல்ல ஏசரோட நேம் வச்சு இந்துக்கள் டெக்னாலஜிஸ் அப்படி வச்சிருக்காங்க. யாரு? இந்துக்கள் டெக்னாலஜிஸ். ஏசரோட எல்லாமே டிவி, ஏசர் டிவி பார்க்குறீங்களா? ஆமாம், அது அப்புறமா அவங்க இப்போ ஏர் கூலரு, ஏசி என்னென்னலாமோ எல்லா ஹோம் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாமோ ஏசர் பியூர்னு ஒன்று இருக்குது. சரி, ப்ரோக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நார்மலுக்கும்? சொல்கிறேன், ZXன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்து 10,000 ரூபா. அது 10,000 ரூபாய்க்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி தான் இருக்கு. 64 ஆனா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்க ஒரே ஆள் வந்து G35 தான், யூனிசாக் பையோட சுத்திட்டு இருக்கு. சரி ஓகே, டிமென்சிட்டி 6300 கொடுக்குறான். 3 கேமரா இருக்கு, ஒன்னு வந்து 64 MP, ரெண்டு வந்து 2 MP 2 MP. அது ஜோக்கு. 8.6 mm திக்னஸ் அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கு, 33 வாட் சார்ஜிங், 33 வாட் சார்ஜிங் இருக்கு. 10,000 ரூபாய்க்கு 33 வாட் சூப்பர். அப்புறம் டைனமிக் RAM அப்படினு போட்டு அது வந்து அப் டு இருக்கு, ஸ்டார்டிங் 4 GB லாம் இருக்கு, அப் டு 8 GB வரைக்கும் இருக்கு அப்படினு போட்டுருக்காங்க. அது ஜோக்கு தான். சோ 50% சார்ஜ் வந்து உங்களுக்கு 30 நிமிஷத்துலயே சார்ஜ் ஆயிடும் அப்படினு போட்டுருக்காங்க. ஓகே ஓகேயா, சூப்பர். அடுத்த ப்ரோவோட ஃபீச்சர்ஸ் வந்து AMOLED ஸ்கிரீன், 6.7 இன்ச் AMOLED ஸ்கிரீன் இருக்கு. அப்புறம் டிமென்சிட்டி 7400 இருக்கு, அப் டு 12 GB வரைக்கும் ரேமும் இருக்கு. அப்புறம் கூலிங்கும் வந்து இருக்கு. UFS 4.1 போட்டிருக்காங்க. 7400 UFS 4.1 சப்போர்ட்டே கிடையாது. அவங்க ஈவெண்ட்லேயே இதுலேயே போடுறாங்க, அந்த வீடியோலேயே வந்து 4.1 3.1 தான் 4.1 அவங்க சொல்கிறாங்க. அந்த ராஜீவ் மாக்னியோட இதில் வந்து 4.1, அப்புறம் அந்த ஏசரோட இவரும் இருக்காரு, அவன் 4.1 பிடிச்சாலே ஏற்றாரு. எனக்கு என்ன தெரியாம உளறிட்டு டெக்ஸ்டும் 4.1 போட்டு சொல்றதும் 4.1 சொல்லுவாங்களா? அப்படியே தப்பாவா சொல்லுவாங்க? இல்ல அவங்களுக்கு தெரியலன்றேன். இல்ல மீடியாடெக் ஆளும் வந்திருந்தாரு, அதுக்கும் வந்திருந்தாரு 7400 பத்தி பேசுறதுக்கு. அப்போ இதுக்கு தனியா ஏதாவது போட்டிருக்காங்களா? என்னன்னு தெரியல, அது நம்ம போன். சார், இது ஆக்சுவலா தனியா ஒரு லூப் லைன் போட்டிருக்கோம், ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க போல. அதான் தெரியல. அப்புறம் டால்பி விஷன் இருக்கான், HDR இருக்கு. அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. பேக் மெட்டல் தான், ஃப்ரேம் மெட்டல் கிடையாது, பேக் மெட்டல் பேக். அப்போ சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக், சைடு மோஸ்ட்லி பிளாஸ்டிக், பேக் மெட்டல் பேக் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க இது என்னங்க வித்தியாசமா இருக்கு? பேக் மெட்டல் சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக்கா இருக்கு. இதுக்கு நீங்க 1+ 3T மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், 3T மாதிரி ஃபுல் மெட்டல். கரெக்ட் தான். 50 MP கேமரா, IMX882 எல்லாரும் யூஸ் பண்ற சென்சார் தான். 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ இருக்கு. ஃப்ரண்ட்ல 50 MP கேமரா இருக்கு, 2K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கலாம். இதுலயும் 6000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 464 எனக்கு 128 கொடுத்து கொஞ்சம் காசு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் இன்னும் 64 GB கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் வந்து செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ல முடியும். 10,000 ரூபா 464. இது வந்து 18,000 ரூபா 6/128. ஏப்ரல் 25. இன்னும் லான்ச் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணலையா? இன்னும் பண்ணுவாங்களாம் லான்ச் ஆஃபர். இல்லை, அவங்க பொறுமையாக பண்ணிட்டோம். எனக்கு என்னன்னா ஓகே, பேரெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பில்டப்பாக இருந்தது. ரொம்ப திறந்து ஸ்பெக்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் வேணாம், நீ அப்படியே போ, அப்படிதான் இருக்கு. பழைய ஏசர் ஞாபகம் இருக்குல்ல சார், லிக்விட் அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சும்மா ஜோக்கு ஏசர் போல். சரிங்க, அடுத்து பஷீர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ப்ளீஸ் என்னோட கமெண்ட்டை ஆன்சர் பண்ணுங்க, 1 வீக்காக கமெண்ட் பண்ணுறேன். ரியல்மி P1 5G யூஸ் பண்ணுற ப்ரோ, ஒஸ்ட் டிவைஸ். ஆஹா, என்ன ஆரம்பமே இப்படி இருக்கு. பவர்ஃபுல் மீடியாடெக் டிமென்சிட்டி 7050, பட் ஃபோன் ஏதோ அண்டர் 8K மாதிரி இருக்குது. பேசிக் ஃபீச்சர்ஸ் கூட இல்லை, AMOLED ஸ்க்ரீன் தான், ஏஓடி கிடையாது, எட்ஜ் லைட்டிங் கிடையாது, ரைஸ் டு வேக்கு பேசிக் ஃபீச்சர் கூட இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் கூட இல்லை. பட் இப்போ டிஸ்பிளே பாட்டம் சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் லைன் வருது. எதுவுமே இல்லைன்னு மனுஷன் வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் க்ரீன் லைன் மட்டும்தான் வருது. ஓகே,
மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் இருக்கா? நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஆமாம், டிஸ்பிளே கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணுமா இல்லை வேறு ஏதாவது வழி இல்லைங்க? வேறு வழியே கிடையாது ப்ரோ. சும்மா அந்த லைட்டர்லாம் காட்டுறாங்களே, அதெல்லாம் நம்பிடாதீங்க. மிச்சம் மீதி இருக்கிறதும் எரிஞ்சு போஞ்சிரும் அப்புறம். அதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து அது எந்த லாஜிக்கில் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிற சால்ட்ரிங் வந்து இவங்க அப்படி லைட் வைக்கும்போது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது இந்த மாதிரி சும்மா சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஹைலி இம்பாசிபிள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்பிளே தான் மாற்றணும். டிஸ்பிளே எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா மாற்றிடுங்க, அப்படி இல்லைன்னா ஃபோனை மாற்றிடுங்க. ஏன்னா இவ்வளோ வருத்தத்துடன் நீங்கள் அதை யூஸ் பண்ணணுமான்னு எனக்கு தோணுது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்து இல்லைன்னு வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெயின்ஃபுல்லாக இருக்குது. பேசிக் ஃபீச்சர் எதுவும் இல்லை, எட்ஜ் லைட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. அது ரியல்மி P1 தானா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் வர மாதிரி ஆயிடுது இல்லையா? சரி, ரியல்மி P1 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ப்ரோ, ஒருவேளை இவர் எனேபிள் பண்ணல அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன வச்சா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எனேபிள் பண்ணணும்னு அதுக்காக கேட்குறேன், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லா ஃபோனையும் பற்றி இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஃபோன்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். இது எப்படின்னா ஒரு டீச்சர் மாதிரி தான். 5 வருஷம் முன்னாடி கிளாஸ் டாப்பர் யாரோ ஞாபகம் இருக்கும், அடுத்த வருஷம் கிளாஸ் டாப்பர் ஞாபகம் இருக்கும். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தோன்னா மொத்த கிளாஸில் இருக்க எல்லாரையும் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி தான் P1லாம் பார்த்தீங்கன்னா P1 போய் P2 போயின்னு போயிட்டுருக்கு, P3 இப்படி போயிட்டு இருக்கும்போது P1ஓட எல்லா ஸ்பெக்கும் எப்படி இருந்தது, எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறது எங்களுக்கு இப்போ அவ்வளோ ஞாபகம் இருக்காது. ஏன்னா P1 வந்து அந்தளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மர்லாம் இல்லை, அதே பட்ஜெட்டில் நிறைய நல்ல ஃபோன்ஸும் இருந்தது. ஸோ இது அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் தான் சொல்லணும், ஹெல்ப் பண்ணணும். P1 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டே, ரெட்மி A5 6500 லான்ச் பண்ணிட்டாங்க. அதே போக்கோ ஃபோன் தான். அதே போக்கோ ஃபோன் இல்லையா? செக்மெண்ட்ஸ் லார்ஜஸ்ட். அப்போ ஏன் மாற்றி அடிச்சுக்கிறாங்க செக்மெண்ட் லார்ஜஸ்ட்? இந்த ஐக்கும் விவோவும் அடிச்சுக்கிற மாதிரி இப்போ அவங்களும் செக்மெண்ட்னு போட்டிருக்காங்க, இவங்களும் அந்த செக்மெண்ட் லார்ஜஸ்ட். அப்போ யார் செக்மெண்ட்டு? இவங்க 2 பேருமே ஒரே செக்மெண்ட் தான். போக்கோவும் ரெட்மியும் ஒரே கம்பெனி தானே, ஒரே செக்மெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. செக்மெண்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மூத்தஸ்ட் டிஸ்பிளே, அப்புறம் ராயல் டிசைன், அப்புறம் 30 MP டுவல் கேமரா. சார் அந்த ராயல் பவர்ஃபுல் ஆக்டா கோர் ப்ராசஸர், அந்த யூனிசெக் சொல்றாங்க. 5000 mAh பேட்டரி. சூப்பர். 8.2 என்ன பண்ணலாம்? ஸ்லீக், குயிக், செக்யூர் ஆக்சஸ். ராயல் டிசைன்னா இதுதான் ராயல் டிசைனா? இந்த பேக்ல இருக்கிறது தான் ராயல் டிசைனா? ஐயோ, இது ராயல் டிசைன்னு சொன்னா நான் எப்படா நம்புவேன்? என்ன இந்த 2 கேமரா இருக்கிறனால ராயல் டிசைன்? அது அந்த இதே சொல்றாங்க போல இருக்கு, தக தகன்னு மின்றதுனால. ஆக்சுவலா அந்த கேலக்ஸி ஸ்பார்க்லிங் A4 எனக்கு தெரிஞ்சு A4 சூப்பரா இருந்ததுல. A5 கம்பேர் பண்ணும்போது A4 வந்து எப்படி பண்ணா அப்படியே போக்கோ இது Oppo X8 வந்து அடிச்சு நொறுக்கி வச்சிருந்தாங்க. நம்ம தான் லான்ச் பண்ணி A4 தான் லான்ச் பண்ணா 14C அதுவும் அதேதான். A4ம் 14Cயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் இருக்குது. இதுல வேற இந்த 14Cலாம் வந்து 4 சீரிஸ் தானே. அதான சூப்பர். 14C பேக் டிசைன் சூப்பர். சோ பாத்துங்க, நீங்களே நல்ல டிசைன் பண்றீங்க, அப்புறம் நீங்களே ஒரு நல்ல டிசைனும் பண்றீங்க. இதுவும் 2 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்கும். இவங்களும் க்ளீன் UI அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. எல்லா இடத்துலயும் க்ளீன் UIன்னு போட்டுருக்காங்க. என்ன க்ளீன் UI இருக்கு? ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஏதாவது கொடுக்குறாங்களா? உங்களுக்கு கொடுத்தான்னு செக் பண்ணி பார்க்கலாம், தெரியல. க்ளீன் UIன்னு தான் சொல்றாங்க. போக்கோவும் இதுதான் சொன்னாங்க. கோ எடிஷன் இல்லை, ஃபுல் இதுன்னு போட்டு. இது குளோபலில் வந்து கோ எடிஷனு. இவங்க கோ எடிஷன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இப்போ குளோபலில் கோ எடிஷன்னா அது மேலே இப்போ ஹைப்பர் வாய்ஸ் ஓடாது இல்லை? கோ எடிஷனோட கொடுத்துருந்தா இப்போ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும்ல. அப்போ இது கோ எடிஷன், அதனால தான் க்ளீன்னு சொல்கிறாங்களா? இருக்கலாமே. அப்படி கோ எடிஷன்னா வேற லெவல். நான் கேட்டதுக்கு கோ எடிஷன்லாம் இல்லைன்னு போக்கோல சொன்னாங்க. இதுலேயும் கோ எடிஷன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலாம், வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணல கோ எடிஷன். ஆனால் இப்போ ஹைப்பர் வாய்ஸ் போட்டுருந்தாங்கன்னா கரெக்ட். நீ கேட்குற நியாயமான கேள்வி தான். ஹைப்பர் வாய்ஸ்னு போடலாம்னு நினைக்கிறேன். வச்சு சாக்கு போய் வேற யூஸ் பண்ணுறாங்கன்றனால ஹைப்பர் வாய்ஸ்லாம் தாங்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு அவன் கதறிக்கிட்டு இருக்கானுங்க ஹைப்பர் வாய்ஸ் 2ல. அதனால அதெல்லாம் வேலைக்கு ஆகாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ ஆண்ட்ராய்ட் கோ தான் தெரியல. இன்னைக்கு சேல் போகுது இது. யாராவது வாங்கிட்டு இதில் கேம் ஆடிட்டு நமக்கு சொல்லுவாங்க. போக்கும் ஆல்ரெடி செல்லு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, இது புது இவங்க தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த யூனிசாக் T7250 12 லிமிட்டட் தான். ஆனால் இது மீடியாடெக் எப்படி டஃப் கொடுக்கும் அப்படின்னு தெரியல. மீடியாடெக்கோட G36 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேட்டகரி தான் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. 6500 அப்புறம் 3GB 64GB. நான் வந்து 364 428 7500. இதுக்கு பேங்க் ஆஃபர்லாம் ஒன்றும் போட்ட மாதிரி தெரில. அடுத்த காமெண்ட் என்னன்னா அப்படிங்கிறது விக்கி சொல்றது. பிக்சல் 7 Pro 22 கேக்கு எங்க விக்கிது ப்ரோ? கொஞ்சம் அட்ரஸ். செகண்ட்ஸ் மார்க்கெட் தான் அவருக்கு எங்கே கிடைக்குது போல. 128GB மாடலாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து 45Kக்கு அஃபிஷியலாகவே அவைலபிளாக இருக்குது வித் 1 இயர் வாரண்ட்டி ஃப்ளிப்கார்ட்டில். இருந்தாலும் பாதிக்கு பாதி ப்ரைஸில் சொல்கிறனால நல்ல டிவைஸு, நல்ல டிஸ்பிளே,
எப்போயாவது அக்கேஷ்னலாக கேம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணால் வார்ம் ஆகும். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சர்க்கிள்லேயே ஒரு சிலர்கிட்ட 7 Pro இருக்குது, வச்சிருக்க எல்லாருமே இது வரைக்கும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே கேஷுவல் யூசர், ரொம்ப கேஷுவல் யூசர்ஸ். ஃபோன் காலு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இவ்வளோ தான். ரொம்ப இன்டென்ஸாக வந்து இதை கேம் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்போயாவது அக்கேஷனலாக கேமராவும் யூஸ் பண்ணுவாங்க. கேமரா யூஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாம் கேமரா யூஸ் பண்ணிட்டு தான் மறந்துட்டாங்க. என்னப்பா இப்படி ஒரு கேமரா அப்படின்னு தான் எல்லோரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ சூப்பர் கேமரா இருக்குது 7 Pro. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃபோனில் கர்வ் பேனலு பயங்கர ப்ரீமியமாக இருக்கும் அந்த ஃபினிஷிங்கு. ஸோ அவ்வளோதாங்க. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக 22Kலாம் கன்சிடர் பண்ணலாம். நல்லா செக் பண்ணிக்கோங்க டிவைஸோட கண்டிஷனை எல்லாமே செக் பண்ணிவிட்டு சிம் கார்டெலாம் இன்செர்ட் பண்ணி எல்லாம் A to Z செக் பண்ணி முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க நல்ல ஃபோன். ரைட்டு. அடுத்து ஹானர் பவர் 8000 mAh பேட்டரி வந்துருச்சு சைனாவில். வேர்ல்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் 23,000 அவ்வளோதான். 23,000 ரூபாய்க்கு 8000 mAh. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு 8000 mAh கார்பன் சிலிகான். ஓகே. செங்கல் மாதிரி முன்னாடிலாம் வரும் பார்த்துருக்கீங்களா? அது ஏதோ ஒரு லோக்கல் பிராண்ட், சைனீஸ் பிராண்ட், ஏதோ டியூரசெல் அது இதுன்ட்டு ஏதோ ஒரு பிராண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் 8000 mAh முன்னாடி வந்துருச்சு. கார்பன் சிலிகான் வச்சு லைட் வெயிட்டாகவும் தின்னாகவும் இருக்கிற வந்து ஃபோன் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு, வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ராசர் ஏதோ டம்மி ப்ராசர் யூஸ் பண்ணுவாங்க, பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க. சரி ஏதோ டம்மி ப்ராசர் யூஸ் பண்ணுவாங்க, 4 series 4 Gen 1 அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா 7 Gen 3 யூஸ் பண்ணுறாங்க. மாஸ் தான் கெத்து கட்டுறாங்க. ஸோ அது தவிர பாருங்கள் 7.98 mm 8 mmக்கு கீழே இருக்குது. அது தவிர வந்து ரெயின் டச் அதான் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் போல் இருக்குது. அப்புறம் வெட் ஃபிங்கர் டச் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊருக்கு சேட்டலைட்டும் மெசேஜிங்கும் இருக்குது. பேடு சேட்டலைட் மெசேஜிங், சைனாவில் வந்து சேட்டலைட் மெசேஜிங்கும் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஷாக் அப்சார்பிங் இதுவும் ஸ்ட்ரக்சர் இருக்குது. 360 degree இதுன்னு போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபு ப்ளஸ் ஷாக் அப்சார்பிங் இருக்குது. அப்புறம் C1 கம்யூனிகேஷன் சிப்பும் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ வீக் நெட்வொர்க்கிங்க்கு நீங்கள் எலிவேட்டரு பில்டிங்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே உள்ளே இருந்தீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த சிப்பும் கம்யூனிகேஷன் சிப்பும் தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பேட்டரிக்காக மட்டும் இல்லை, இதுவும் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ 209 grams தான் வெயிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்குது. 8000 mAh 6 years வந்து டியூரபிலிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து 6 years வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும். டிஸ்பிளே வந்து 6.78 inch 1.5K AMOLED பேனலாம், 4000 nits பீக் பிரைட்னஸ், 3840 PWM டிமிங் இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ 66 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. அவங்களோட இது ஜிபிஎஸ் டியூவல் ஃப்ரீக்வன்சி ஜிபிஎஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸு 23,300 ரூபாய். இது வந்து 8 டூரிஸ்க்கு 12 டூரிஸ்ட் இருக்குது. 12 வந்து 29,000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க சைனாலும் போட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து இது சைனா ஒன்லி மாடல். இந்தியாவுக்கு ஹானர் எந்த ஃபர்ஸ்ட் குளோபலுக்கு வரணும், அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். குளோபலுக்கு வரட்டும், அதனால இந்தியாவுக்கு என்ன மாட்டுறாங்கன்னு தெரில. அவங்களும் ஏதோ ஃபோன் கம்மிங் சூன் போட்டிருந்தாங்க. இப்போ அதை டீசரே தூக்கிட்டாங்க. மேஜிக் 7 Proவா? X9C-யா? ஆமாம், X9B போன வருஷம் வந்தது. X9C போன தடவை வாட்டர் மிலானு, இந்த தடவை ஆக்சுவலாக நாங்கள் தார் டப்பாவே உடைக்கலான்னு இருந்தோம். அது ஏதோ டிஷர்ட் போட்டுருந்தாங்க, இப்போ அந்த டிஷர்ட் தூக்கிட்டாங்க அமேசான். ஆனால் X9C எங்கேயுமே ரிலீஸ் ஆகல. ஆயிருக்கு, வேற எங்கேயும் ஆயிருக்கு, வேறு கண்ட்ரியில் எங்கேயும் ஆயிருக்கு. சே, X9B வந்து ஆக்சுவலாக 6 Gen 1 அந்த மாதிரி ப்ராசரோட வந்துச்சு. பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. வேறு ஏதோ கண்ட்ரியில் ஆயிருக்கு X9C. சரி, ஓகே. அடுத்து வந்து பிரவீன் ஆர்ஜே அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் லாஸ்ட் 1 இயராக ஓப்போ F25 Pro யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக பேட்டரி இஷ்யூ இருந்துச்சு, சர்வீஸ் சென்டர் போய் இப்போ கொடுத்தேன். அங்கே டைப்-C போர்ட் சால்ட்ரிங் போயிருச்சு, பேட்டரி மதர் போர்டோட கனெக்ட் ஆகியிருக்கும், பின்னு பேர்ன் ஆகிருச்சின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆல்சோ நாட் ஒர்க்கிங், எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? சர்வீஸ் பண்ணலாமா இல்லைனா ஃபோனை சேஞ்ச் பண்ணிடலாமா? இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஓப்போ ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க இது எல்லாம். சரி, இது என்ன வித்தியாசமாக இருக்குது? இவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஸ் பண்ணுறேன், ரீசெண்டாக பேட்டரி இஷ்யூ இருந்துச்சுங்கிறாரு. பேட்டரி இஷ்யூனா ஒரு வேளை சார்ஜ் ஏறலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டே பிடிச்சிருக்கலாம். சார்ஜ் மாட்டுறேன், ஸ்லோவாக ஏறுது. சிலருக்கு வந்து என்ன 1 வாட்ஸு மாட்டுவாங்க. நார்மலாக வந்து இப்போது 67 வாட் சார்ஜிங் வச்சுக்கேன், 45 கூட வச்சுக்க, ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறிடணும் கரெக்டாக. ஆனால் ஏறுது ப்ரோ, எனக்கு 8 மணி நேரத்தில் ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இருக்குன்னா, அந்த பவர் ஐசிலேருந்து எல்லாம் எகிரி இருக்கும். ஸோ அதனால் சார்ஜ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சார்ஜிங் சர்க்கியூட்டில் இஷ்யூ. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது அந்த ஒரு கான்டாக்ட் மிஸ் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோக்கல் உங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, வேறு வழியே தெரில அப்படின்னா லோக்கல் ஷாப்பில் கொடுத்து ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். லோக்கல் ஷாப்பில் பொதுவாகவே கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க வாட்ஸா, பார்த்துருப்பல. ஸோ நீங்கள் லோக்கல் ஷாப்பில் கொடுத்து கூட மாற்றிக்கலாம் ப்ரோ. வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சுன்னா லோக்கல் ஷாப்பில் கொடுக்குறதும் ஒன்று தான், அஃபிஷியலாக கொடுக்குறதும் ஒன்று தான், பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. நம்பிக்கையான லோக்கல் ஷாப் யாராவது உங்களுக்கு தெரியும்னா அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அசால்ட்டாக சொல்லிடுவாங்க.
ரீசெண்டாக நிறைய டிவைசஸ் இது மட்டும் கிடையாது, இந்த போக்கோ சீரிஸ்லாம் வச்சா அந்த X3 சீரிஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் டேரெக்டாக நம்ம போனோம்னா திடீர்னு என்ன ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது, இல்லாட்டி ப்ளூடூத் வைஃபை ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஆகாமல் போகும். போய் நேரம் அங்கே கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, போர்டு மாற்றணும்னு சொல்லுவாங்க. பட் இது லோக்கலில் போனால் என்ன ஆகும்னா 2500 4000 CPU ரீபாலிங் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. 80-20 வச்சுக்கோங்களேன், 80% வந்து சக்ஸஸ் ஆகிடும், 20% ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் இதுதான் ஃபேக்ட். மொத்தம் டேரெக்டாக நம்ம எப்பயுமே சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணால் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்ஸை மாற்றுறதுக்கு தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி லோக்கலில் போய்ட்டு ஏதாவது ஒரு சில ஷாப்ஸ் விசிட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு சில ஐசி மட்டும் போயிருந்தா, ஏதாவது ஒரு சின்ன பாடியில் பாயிண்ட் மட்டும் போயிருந்ததுன்னா அதை அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செலவாகும்னு தெரிஞ்சதுன்னா தூக்கி போட்டுருங்க. என்ன வாட்ஸ்அப் பண்ணுறது, வேறு வழி தெரியல. ஓகே, அடுத்தது ஓப்போ K13 5G ஏப்ரல் 21 லான்ச் ஆகுது. ஓகே, நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கா அந்த டிசைனு. அடுத்தது நியூஸ் வருது OnePlus கிட்டேருந்து 13T அதே டிசைன். அதே டிசைன் வந்து ஒரு டாப் எண்ட் ஃபோன்லேயும் ஒரு சீப்பர் ஃபோன்லேயும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க வந்து எவ்வளோ 17,000 ரூபாய்க்கு வந்து இது கொடுக்குறாங்களா, 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து 6 Gen 4 கொடுக்குறாங்க. 7000 mAh வந்து பேட்டரி கொடுக்குறாங்க. இவங்க வந்து கார்பன் சிலிக்கானில் கிராஃபைட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து 7000 mAh கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜிங் இருக்குது. ஸோ அந்த 7000 mAh பேட்டரியை வந்து 30 நிமிஷத்தில் வந்து 62% வந்து சார்ஜ் ஆகிடுமா. அது தவிர வந்து 120 Hz AMOLED ஸ்க்ரீனு கொடுக்குறாங்க, ஃப்ளாட் ஸ்க்ரீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தவிர 50 MP கேமரா இருக்குது. அப்புறம் கூலிங்கு வேப்பர் சேம்பர் கூலிங்கும் இருக்குது, கிராஃபைட்டும் ஷீட்டும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர நிறைய பேர் இது வந்து இன்னைக்கு பிளர்டு ஃபோட்டோவை போட்டுட்டு இருந்தாங்க ட்விட்டரில். ஏதாவது கணக்கு இருக்கா ஏன் தெரியலையே, இந்த ஃபோனை தான் போட்டுட்டு இருந்தாங்க. பிளர்டு ஃபோட்டோலாம் இல்லையா? இல்லை மக்கள் வந்து இப்படி போட்டுருந்தாங்கடா, ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த ஃபோனை வந்து பார்சல் அப்படி காட்டி ஓப்போன்னு தெரியாமல் அப்படி காமிச்சிட்டு இந்த ஃபோன் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியலைங்க, அவங்கள அஃபிஷியலாகவே டிசைன் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அது தவிர வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஐசி பர்பிள் ப்ரிசம் பிளாக் இதுதான் வந்து இதோட கலர்ஸோட பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர ஏஐ லிங்க் பூஸ்ட்டு 360 டிகிரி ஆண்டனா அதெல்லாம் இருக்கும். ஸோ 20,000 ரூபாய்க்குள்ளே இது வந்து ஒரு ப்ராமிசிங்காக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 6 Gen 4 அது மட்டும்தான் வந்து ஒரு இதுவாக இருக்குது. மற்றபடி 7000 mAh பேட்டரி, 120 Hz AMOLED ஃப்ளாட் ஸ்க்ரீனு, அப்புறம் 50 MP கேமரா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேப்பர் சேம்பர் கூலிங். 6 Gen 4 வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் தேவை இல்லை தான். என்ன நீங்கள் P3 அடிக்க ட்ரை பண்ணுறீங்களா? P3 வந்து 17,000, இது வந்து 20,000. இப்போ 20,000க்கு எவ்வளோ பேரா வருவீங்க? வண்டியாக வந்து இறங்கிட்டு இருக்கீங்க. 20,000க்கு எதை சொல்கிறது? ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து K12 Xன்னு லான்ச் பண்ணாங்கல்ல, இப்போ வந்து டேரெக்டாக Xே கிடையாது, 13 அப்படியே லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா அது இந்த CE சீரீஸ் மாதிரிலாம் இருக்கும், காப்பி அடிச்சு வர மாதிரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வெயிட் மென்ஷன் பண்ணிட்டாங்களா எவ்வளோன்ட்டு? வெயிட் மென்ஷன் பண்ணல. ஆமாம், ஸோ வெயிட் பார்த்தா தெரிஞ்சிடும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு 200 கிராம்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து நல்லதாக இருக்கும். அடுத்த கமெண்ட் அருண் சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து நத்திங் ஃபோன் 3 வாங்கலாமா ஆர் மோட்டோ G60 ஃபியூஷன் வாங்கலாமா? மெயின் ஃபோக்கஸே கேமரா தான், கேஷுவல் கேமிங்கு, பேட்டரியும் கொஞ்சம் ஸோ சஜஸ்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி தெரியலையே G60 ஃபியூஷனில் பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. 5500 இருக்குல்ல இப்போ. ஆனால் 7400 டிமென்சிட்டியில் அதுதான் தெரியல. இது வந்து 7S Gen 3 வந்து எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க இது வரைக்கும், பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு. பட் ஆனால் இதில் நல்லா தான் இருந்துச்சு இந்த 7300. நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண CMFலேயே நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயும் 7000 இதில் பயங்கரமாக 5500 mAh தானே பேட்டரி. இது பயங்கரமாக இருக்குது பேட்டரி லைஃப். ஆமாம், இது வந்து கிரேசி ஃபோன். இது வந்து டஃப் கண்டெண்டர். ஆனால் மோட்டோ எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து தெரில. இதில் கஸ்டமைசேஷன்லாம் கிரேசியாக UI வந்து ரெண்டும் அந்த அளவுக்கு ப்ளோட் வரலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆமாம், ஆனால் நத்திங் ஃபோன் 3ல அதை விட ப்ளோட்டாக சுத்தமாக இருக்காது. கரெக்டு. ஸோ அப்புறம் UIயும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உண்மை, மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு வந்து இந்த ஃபோன் ரொம்ப ஃபாஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதே ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா வருஷமும் இருந்துச்சு. அந்த 5 years ஆஃப் ஸ்மூத்னஸ் கேரண்டின்னு போடுவாங்களே, அது இதுக்கெலாம் கிடையாதுல்ல. போடல. ஆனால் நிஜமாவே இது வந்து எனக்கு எப்படி இருக்குனாங்க, சில சமயங்களில் 7300 இருக்குது, ஆனால் HD பேனல் தான் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது HD பேனல் வந்து மோட்டோவில் அப்படி தான் HD பேனல் கொடுத்துட்டு G35லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆமாம், ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. G45 இல்லையா? G35 வந்து ஃபுல் HD இல்லை, சாக்கு பைங்க இல்லை. ஆனால் பரவாயில்ல HD. நீ சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் கூட சொல்லியிருக்க வச்சு அதுக்கும் முன்னாடி நம்ம சொன்னியே
34 G34 அது வந்து HD பேனல். G34ல கொடுத்துருந்தாங்க. 34 35 36 எது வந்துச்சு எது போச்சுனே தெரிய மாட்டேங்குது. 34 35 அது ஒரு 45 இருந்துச்சு. ஆமா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்னென்னமோ வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோனுக்கு கொஞ்சம் ஃபேவர் அதிகமாக இருக்கும்னு தோணுது. ஸோ நீங்கள் நத்திங்க்கு மேபி லீன் பண்ணலாம். சொல்கிற மாதிரி கேமரா கேஷுவல் கேமிங்னு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காசு போட்டு நத்திங் ஃபோன் 3A போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை பட்ஜெட் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு வந்து அந்த ஐபி ரேட்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும், லெதர் பேக் வேணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மோட்டோ G60 Fusion வந்து ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்தது OnePlus 13T. அதே டிசைன் April 24th வந்து லான்ச் ஆகுது. ஆனால் குட்டி ஃபோனில் 6.32 இன்ச் 1.5K பேனலாம். பட்டனோ அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டு புது ஷார்ட்கட் கீழே போட்டுருக்காங்க பாருங்க. ஃப்ளாஷ் லைட்டு, DND. இல்லை, இது கூகுளோட ஃபிட்பிட்டோட வால்பேப்பர்ரா. தெரியல, இது உன்னோட பிக்சல்ல ஃபிட்பிட் ஆப் இருந்ததுன்னா இப்போ இதுலயே இருக்கு. நோ ஆக்ஷன் இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. 6.32 இன்ச் ஃப்ளாட் ஸ்க்ரீனா. இந்த கேமரா இது வந்து மெட்டலாம். ஸோ மெட்டல் கேமரா டெக்கோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. டியூவல் கேமரா தான், ஒன்று மெயின் கேமரா, இன்னொன்று வந்து 2x டெலிஃபோட்டோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அல்ட்ரா வைடு வந்து கிடையாது. அல்ட்ரா வைடு கிடையாது. சரி, ஓகே, பரவாயில்ல. அல்ட்ரா வைடு வச்சு எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அது தவிர வந்து 120 ஃப்ரேம்ஸ் நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து வேறு லெவலில் நாங்கள் அப்படி பண்ணி தான் ஃபெங்சி அதான் இதுக்கு இருக்கிற மாதிரியே அந்த டாப் எண்டில் இருந்த மாதிரியே OnePlus 13ல் இருக்கிற அந்த கேமிங் கோர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலில் வந்து 13Tல இருந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே கிடைக்கும். ஃபஸ்ட்டு காம்பேக்ட் ஃபோன் வித் இந்த 3 million AnTuTu ஸ்கோரு அப்படின்லாம் வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் பண்ணலாம். ஸோ அது தவிர ரூமர் படி வந்து 2200, சில பேர் 6100ன்றாங்க, சில பேர் 1200ன்றாங்க. கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சிடும். 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. பார்ப்போம் ப்ரைஸிங். இது இந்தியாவுக்கு வரும்னு வேறு சில ரூமர் போயிட்டுருக்கு. எனக்கு தெரியல, இந்தியாவுக்கு லான்ச் பண்ணால் வந்து எல்லோரும் 13 வாங்குறதுக்கு விட்டு இப்போ 13 வாங்கினவங்கலாம் வருத்தப்படுவாங்கல்ல. இப்போ அதே காம்பேக்ட் ஃபோனு, அதே 8 inch கிடையாது. கேமரா மட்டும்தான் உங்களுக்கு இது, மற்றபடி டிஸ்பிளே வந்து சின்னதாக இருக்குது. அதே 1.5K பேனல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல. என்ன சார் நடக்குது இங்கே? ஏய் அலே OnePlus எங்கேருந்து எடுத்து வச்சிருக்க நீ? அடா பாவிகளா, மனசாட்சி இல்லைல்ல? அதான் இதை பார்த்ததான் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்துருக்கேனே இது எங்கேயோ. சரி, ரைட்டு. அதான் இந்த ஃபோன் ஆனால் காம்பேக்ட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ ப்ரைஸிங் வந்து சப்போஸ் 50 to 55Kனா கில்லரு. அப்போ என்ன ஆகிடும்னா iQOO 13 பாவம். இப்போ இந்தியா லான்ச் ஆனால் இல்லை OnePlus 13 நிறைய பேர் வாங்குறதுக்கு காம்பேக்ட் ஃபோன் வாங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான். லுக்கும் நல்லா இருக்கு பாருங்க. பேட்டரியும் பெருசாக இருக்கு, அதோட பெருசாக இருக்குல்ல. OnePlus 13ஓட பேட்டரி 6100 200 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. படுத்தே விட்டான ஐயா தான் விளக்கிறோம். கலர்ஸும் அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ எல்லாரும் இதுதான் வாங்குவாங்க. தெரியலைங்க, இது இந்தியா லான்ச் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். காத்திருப்போங்க. சைனாவில் வந்து செம்ம காம்படிஷனுங்க. இப்போ காம்பேக்ட் ஃபோன்ஸ் தான் வந்து நிறையா லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதான் விற்கிது போல். ஓப்போ லான்ச் பண்ணாங்க, அப்புறம் இது, அப்புறம் விவோ வருது. விவோ ஆல்ரெடி X200 Pro mini இருக்குது. இல்லை, விவோவில் இதுவும் வருது. X200S வருது. ஆமாம், விவோவில். 6 இன்ச்சுக்கு கீழெல்லாம் விட்டாங்கன்னா இன்னும் பறந்துரும்னு நினைக்கிறேன். 6 இன்ச்சு கீழே விட மாட்டாங்க. மோஸ்ட்லி மல்டிமீடியாவுக்காக கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் வேணும். 6 இன்ச்சு நிறைய பேர் sub 6 இன்ச்சு வேணும் அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. sub 6லாம் இருந்ததுன்னா கிழிஞ்சிடும், வேறு லெவலில் இருக்கும். சரி பார்ப்போம், நம்ம ஆசைப்படுறது நம்ம கையில், நம்ம நிறைய ஆசைப்படுவோம். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து Realme GT7 April 23 லான்ச் ஆகுது சைனாவில். 9400 வச்சு 7200 mAh பேட்டரிங்க. பேட்டரி வார் தான் வந்து போயிட்டுருக்கு. 8000 mAh. இந்த வருஷ கடைசிக்குள்ளே நல்லா பாருங்க, 10,000 15,000 20,000 mAh சுற்றிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, 7200 mAhக்கு 100 watt சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் 5000 mAh கிட்ட அச்சீவ் பண்ண முடியாமல் டியூல் ஸ்பிளிட் பேட்டரி போட்டு 2250 mAh போட்டு 2 பேட்டரி போட்டு 4500 mAh தான் கொடுத்து இப்போ அதுக்கு கொடுத்தாங்க. இப்போ சிங்கிள் பேட்டரியிலேயே 7200 கொடுத்துட்டு 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெயிட் பாருங்க, 203 grams தான் இருக்குமா. திக்னஸ் வந்து 8.25 mm தான் வந்து இருக்குமா. Dimensity 9400 plus 9400 plus வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் ப்ரைஸிங் பாருங்கள், 35,000 ரேஞ்சில் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 35,000 உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசரு, ஒரு 7500 mAh பேட்டரி, அப்புறம் 144Hz BOI ஸ்க்ரீன்ட்டு வந்து ரூமர் இருக்குது.
அப்புறம் 3 மில்லியன் ப்ளஸ் அந்த AnTuTu ஸ்கோர் இருக்குது. அப்புறம் அதான் நிறையா டாப் லெவல் சிப்போட இது பண்ணியிருக்காங்களா, நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க க்ளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். அடுத்த நியூஸ் பீச் வந்து இல்ல 3500 ரூபா கேபிளா மனசாட்சி இருக்கா? பீச் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேபிள் மேனுஃபேக்சரிங்ல வந்து இறங்கியிருக்கானா. எல்லா டைப் சியும் இருக்கு. என் கேள்வி என்னன்னா, பீட்ஸுங்கிறது ஆடியோ கம்பெனி, அப்படிதான் எங்களுக்குலாம் தெரியும். இப்படி கேபிள் வாங்கிட்டாங்களா அவ்வளோதான், எல்லாம் லான்ச் பண்ணுவோம். சரி இல்லடா, ஆடியோ கம்பெனிக்கான ஃபீல் போய் இப்போ கடைசியில் இந்த மாதிரி ஜோக் பண்ணுறீங்களா? அதை வச்சு ஆடியோ கம்பெனிலாம் வந்து இதுலேயும் இறக்கணும், எல்லா கேட்டகரியிலும் வந்து இறக்கணும். இப்போ இவன் வந்து தான் நத்திங் மட்டும்தான் முதல்ல ஆடியோ அப்படின்னு இறங்கினா. ஆமாம், அப்படியே வரிசையாக வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோனு தம்பி சிஎம்எஃப் ஃபோன் டு ஆன் தி வே. நாங்களாம் முரட்டுத்தனமான ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரோம். அதில் பெசல் பஞ்சாயத்தும் பெருசாக போயிட்டு இருக்கு. பெசல் அதுலேயும் பெருசாக இருக்கா என்ன? தப்பாக போட்டுட்ருக்காங்க. ஒரு இதில் பெரிய பெசல் போட்டுட்ருக்காங்க, ஒரு இதில் சின்ன பெசல். யூனிஃபார்மாக இருக்கும் தான் பேர், ஒரு இதில் தப்பாக போட்டு ஏதோ பயங்கர குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பெசல் பிரச்சனை. இதில் வந்து டைப் C to C மாடலாம், டைப் A to C மாடல் இருக்குது, லைட்னிங் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு பழைய யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங்கும் இருக்கும். 1.5 மீட்டர் லென்த்து. அப்புறம் வந்து டேங்கிள் ஃப்ரீ ஓவன் டிசைன் இருக்குது. உங்களுக்கு டிசைனுக்கு அந்த பிராண்டிங்காக தான் வந்து காசுங்க. மற்ற எல்லோரும் வந்து பீச் பிராண்டிங் இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங், சப்போஸ் எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ ஆம்ப்ஸ் கேபிள்னு கிடையாது. உங்களுக்கு வந்து 60 வாட் வரைக்கும் உங்களுக்கு இது இருக்குது. ஆம்ப்ஸ் வந்து மெஷினே பண்ணல. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப் டு 60 வாட்ஸ் அவ்வளோதான் வந்து போட்டிருக்கு. சரி, நான் வோல்ட் ஆம்ப் மென்ஷன் பண்ண உங்களுக்கு என்ன? நான் இப்போ ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து இப்போ இவெண்ட்டை வாங்குறதுக்கு 3500 ரூபா வந்து ஒரு பெரிய ப்ரைஸாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. 3500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 45 வாட் பிரிக்கும் 1.8 மீட்டர்ஸ் கேபிளும் கிடைக்கும். C to C 5am கேபிள். இப்போ சொல்லு, அதை எல்லாரும் காஸ்ட்லி சொல்லிட்டு இருந்தாங்க. 3500 ரூபாய்க்கு இங்கே கேபிள் மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கான். அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு ஓடிடலாம். உங்களுக்கு வந்து 1.5 மீட்டர்ஸ் அண்ட் 20 சென்டிமீட்டர் இது வந்து 1900. இப்போ 2 பேக்காக வாங்கினா 3500. 2 பேக்காக தான், சிங்கிள் பேக் வந்து 1900. 2 பேக் வந்து வாங்கினதா? சரி, அப்படியே பார்த்தாலும் இது என்ன காஸ்ட்லியே கிடையாதா? என்னடா பேசுறதெல்லாம் ஜஸ்ட் 1900. விக்கிக்கெல்லாம் வந்து இதெல்லாம் டீ குடி இருக்கா சார்? உனக்கு ஓகே. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஆப்பிள் வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்து சேலுக்கு போகும். அடுத்தது ரெட் மேஜிக் 10R வந்து இன்றைக்கி லான்ச் ஆயிடுச்சு. இதுவும் 6000 mAh பேட்டரி, 7000 கிடையாது. 6000 mAh பேட்டரி ஃபோனு, தின் அண்ட் லைட் வெயிட். சூப்பர். விவோயோட ஸ்க்ரீன் இருக்குது, 120Hz அந்த ஸ்க்ரீன் இருக்குது, 1600 nits பீக் பிரைட்னஸ். அந்த வித்தவுட் அண்டர் ஸ்க்ரீன் ஃப்ரண்ட் கேமரா வச்சு இவங்க தான் நிறையா லான்ச் பண்ணுவாங்களா, அதே மாதிரி இதையும் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நான் ஒரு கமெண்ட் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன், இது முடிஞ்சதை நான் அதையும் சொல்றேன். R3 சிப்பு, 50 MB டியூவல் கேமரா, 50 MB மெயின், 50 MB அல்ட்ரா. ஆனால் அந்த ஃபேன் இருக்குமா நம்ம அன்னைக்கு வச்சிட்டோம்ல? ஃபேன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் ஃபேன் வந்து, ஆனால் சைடில் ஒரு ரெட் கலரில் ஒரு இது இருந்தது. அது பட்டன் தானா, ஃபேன் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கும், உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் ஆடும்போதும் கொஞ்சம் ஹெவியாக இல்லைன்னா வந்து ஃபோன் வந்து இதுவாக இருக்கும்ல. 6000 mAh பேட்டரியும் கொடுத்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக ஆப்டிமைஸும் பண்ணுங்க. 7.85 mm திக்னஸ் தான், 1:1 பேலன்ஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ 2.D ரைட் ஆங்கிள் டிசைன் இருக்கிறதுனால ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ஃபுல்லாக ஃப்ளாட்டு நல்லாயிருக்கு. அப்புறம் ட்ரிகர்ஸ் கூட இருக்குது போட்டிருக்கேன். ஆமாம்மா, கேமிங் டிவைஸ், கேமிங் ட்ரிகர்ஸும் இருக்குது. நைஸ். ஸோ இது ஸ்டார்டிங் ப்ரைஸு 40,000 ரூபாய் Gen3 ஃபோனுக்கு. அதான் இதோட 12R ப்ரைஸிங் தான். அது நம்ம ஊரில் 12R, நம்ம ஊருக்கு இது வந்ததுன்னா 55,000 ரூபாய் ஒன்லின்னு ஆரம்பிக்கும். வந்துட்டு டேக்ஸுன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த ஃப்ளேம் ஆரஞ்சு மட்டும் எக்ஸ்ட்ரா காசு. அப்படி என்ன இருக்குது அந்த ஃப்ளேம் ஆரஞ்சில்? பார்க்குறதுக்கு நச்சுன்னு இருக்குல்ல, பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுன்னு போட்டிருக்கு. 51,000 ரூபா 16,512 போட்டிருக்கு. சரி, அந்த கமெண்ட் என்ன, சாம்ராஜ் தனசேகர் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கா? நேற்று குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கமெண்ட் என்னன்னா, சாம்ராஜ் தனசேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து, எனிஒன் ஃபேஸிங் இஷ்யூ இன் OnePlus 12R 2 days முன்னாடி என் டிஸ்பிளே ஃபுல்லாகவே 2 seconds க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சு. க்ரீன் ஸ்க்ரீனே வந்துருக்குது. அப்புறம் ஆஃப்டர் தட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் ஃபிங்கர் வைக்கக்குள்ள அந்த அனிமேஷனுக்கு பதிலாக அந்த இடம் ஃபுல்லாகவே கிளிச்சு மாதிரி இருந்துச்சா? ஆஃப்டர் 10 minutes நான் சார்ஜ் போடல, ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒயிட் கலரு ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. சார்ஜ் போட்டதுக்கு ஒயிட் கலரில் ஒரு அனிமேஷன் தான் சர்க்கிளாக வரும்.
அந்த இடம் மட்டும் தனியா தெரியுது. எனிஒன் ஃபேசிங் சேம் இஷ்யூ அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லலாம் இல்லையா? ஏதோ புது பக் மாதிரி இருக்கு சார், யூஐ பக் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு ஒருத்தர் ரிப்ளை போட்டிருந்தாரு, நோ ப்ரோ அப்படின்னு. ஸோ அதனால் பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு யாரெல்லாம் 12 யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்களாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. இது கிளிச் மாதிரி தான் ஃபீல் ஆகுது, இது சின்ன பக் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஏர்டெல் வந்து பிளிங்கிட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி 10 நிமிஷத்தில் வந்து சிம் கார்டை வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. பார்த்தேன் நீங்கள் இது அப்புறம் நீங்களே கேஒய்சி ஆன்லைன் கேஒய்சி பண்ணிக்கலாமா? ஓகே, டன். அப்படி தான் இருக்கு. முன்னாடியெல்லாம் இசிம் தான் நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சிம் கார்டே வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு 49 ரூபா வந்து சார்ஜாக. போத் ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் ரெண்டுத்துக்குமே வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் ஏர்டெல் ஆப்லேருந்தே வந்து கேஒய்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிம் கார்டு மஸ்ட் பி ஆக்டிவேட்டட் வித்தின் 15 days ஆஃப் டெலிவரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு 16 சிட்டிஸ்ல தான் இருக்குது, சென்னையிலும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரைட்டு. ஸோ மொத்தம் பிளிங்கிட் வழியாக சிம் கார்டும் வாங்கலாம். வீட்டில் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க அப்பா அம்மாலாம். சிம் வாங்கணும், அது பாருங்க ஆர்டர் போடுறேன். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம் சிவபரணி. பார்க்கலாங்க. வணக்கம் வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.